சிவதத்துவ சிவம் சேனலில் சப்ஸ்கிரைபராக இருந்து எமது ஆன்மீக மற்றும் ஜோதிட பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய அன்பர்களுக்கும் நேரிலேயோ ஃபோன் மூலமாக வாட்ஸ்அப் இந்த பிற வழிகள் மூலமாக தங்களுக்கான ஜாதக பலனை முறையாக நம்மிடம் பெற்றுக்கொண்ட அன்பர்கள் என அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பதிவின் மூலம் நாம் பார்க்க இருப்பது ஒரு ஆண் பெண் ஜோடி, அது காதல் ஜோடியாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி ஜோடியாக இருந்தாலும் சரி, அந்த ஜோடி ஒரு வசியமான, ஒரு அந்யோன்யமான, ஒரு டீப்பான ஒரு அஃபெக்ஷனோட, ரொம்ப இன்ஃபாக்சுவேஷனோடையும் ஒரு தொடர்பாக இருப்பதற்கான 2 முக்கிய கிரகச் சேர்க்கைகளை, அந்த ஜாதகத்தில் அமையக்கூடிய கிரகச் சேர்க்கைகளை இந்த பதிவின் மூலம் நாம் பார்க்க இருக்கின்றோம். முதல் கிரகச் சேர்க்கை என்பது சுக்கிரன், செவ்வாயினுடைய சேர்க்கை. ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன், செவ்வாய் சேர்ந்து அமைவது. அதாவது சுக்கிரன் என்பவர் காதல், அழகு, ஈர்ப்பு சக்தி, அட்ராக்ஷனுக்கு அதிபதி கிரகம். அதேபோல செவ்வாய் பகவான் ஒரு ஆர்வம், உடல் சக்தி, பாடி அஃபெக்ஷன்ஸ், அதேபோல அந்த உடம்புக்குள்ள நடக்கக்கூடிய அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், அதேபோல ஒரு உந்துதல் சக்தி, தைரியம். இந்த 2 கிரகமும் ஒரு ஜாதகத்தில் ஒன்று சேரும்போது, அதுவும் சுபமாக, வலுவாக அமைந்து சேரும்போது, அது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு காதல் ஜோடியை, ஒரு கணவன் மனைவி ஜோடியை உண்டாக்குகிறது அல்லது அதை சுட்டிக்காட்டுகிறது. அதாவது இதை கொஞ்சம் விளக்கமாக பார்த்தோம் என்றால், இந்த சுக்கிரன், செவ்வாய் இணைவு ஏற்பட்ட ஜாதகம் உள்ளவர்கள் வாழ்க்கையில் தனது துணையுடன் ஒரு உணர்ச்சி, எமோஷன் அண்ட் ஃபீலிங்ஸ் மற்றும் உடல் ரீதியான ஒரு ஆழமான ஒரு ஈர்ப்பு, நான் சொன்னேன் இல்லையா, பாடி அஃபெக்ஷனாக ஒரு ஈர்ப்பாக இருப்பது போன்றவை இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கை அமைந்த ஜாதகருக்கு அவருடைய வாழ்க்கை துணை மீது இருக்கும். காதல் மட்டுமின்றி உறவிலும் அவர்கள் ஒரு உற்சாகமாகவும் தீவிரமாகவும் காணப்படுவார்கள். வெறும் காதல்ல மட்டும் இல்லாம, அவர்களோடு வாழக்கூடிய அந்த வாழ்க்கை, அந்த உறவுகள் சார்ந்த வாழ்க்கையில் ஒரு உற்சாகத்தோடும், ஒரு தீவிர அன்போடும் இருப்பார். அதேபோல இவர்கள் அ காதலை வெறும் உணர்வு அல்லாமல் செயல்பாடாகவும், அனுபவமாகவும் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதாவது அந்த கணவன், மனைவி, அந்த காதலன், காதலி தங்களுக்கு இருக்கக்கூடிய அன்பை, காதலை வெறும் உணர்வாக அல்லாமல், அதை செயல்பாட்டிலும் தனக்கு கிடைக்கக்கூடிய அனுபவமாகவும் எடுத்து, அந்த அனுபவத்தை பிறருக்கும் தருவது போன்று அமைத்துக் கொள்வார். அதேபோல உறவில் ஒரு பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய தன்மையை உண்டாக்கும். சுக்கிரன் மென்மையை தரக்கூடியவராக, செவ்வாய் உற்சாகத்தை குறைக்காதவராக அந்த உறவு தொடர்ந்து செயல்படுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார். ஆக இந்த சுக்கிரன், செவ்வாயினுடைய சரியான ஒரு சேர்க்கை காதலும், காமமும் சம நிலையில் இணைந்து ஒரு உற்சாகமான, ஒரு உயிரோட்டமுள்ள, ஒரு வசியமான, அன்பான, ஒரு அஃபெக்ஷனான ஒரு ஜோடியை உண்டாக்குகிறது. அடுத்ததாக இன்னொரு ஒரு கிரக இணைப்பு, பிளானட்டோட கன்ஜங்ஷன் என்று பார்க்கும்போது, சந்திரன், சுக்கிரனுடைய சேர்க்கை. இந்த சந்திரன், சுக்கிரனுடைய சேர்க்கை ஒருவருடைய ஜாதகத்தில் அமைந்திருந்தால், சுபபலத்தோடு நல்ல வலுவாக ஒரு ஜாதகத்தில் சரியான முறையில் அமைந்திருந்தால், சந்திரன் என்பவர் மன உணர்வுகளுக்கு, உள்ளுணர்வுகளுக்கு, பந்தம், பாசம், அதுபோல உடல் சார்ந்த, மன சார்ந்த தேவைகளுக்கு அதிபதி கிரகம். அது அந்த சந்திரன் சுக்கிரனோடு சேரும்போது, சுக்கிரன் ஏற்கனவே சொன்னது போல காதல், அன்பு, ஈர்ப்பு சக்திக்கு அதிபதி கிரகம், அஃபெக்ஷனுக்கு அதிபதி கிரகம். இந்த 2 பேரும் இணைந்து நல்ல தொடர்பில் சுபத்தன்மையோடு அமையும் போது, மிகவும் ஒரு 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 மனநுட்பமான, ஆழமான காதல் உருவாவதற்கு, மனதாரவும் ஆழமானதான ஒரு காதலாக உருவாவதற்கு, அல்லது ஒரு ஜோடியாக, கணவன் மனைவி ஜோடியாக உருவாவதற்கு இந்த சந்திரன், சுக்கிரன் இணைப்பு ஒரு விதையாக அமைகின்றது. இந்த இணைப்பு உள்ளவர்கள், அவர்கள் சந்திக்கும் காதலன், காதலி அல்லது கணவன், மனைவி யாரா இருந்தாலும் அவங்களுடைய உணர்ச்சி ரீதியான தன்மைகளை புரிந்து கொள்ளும் தன்மை உடையவராக இருப்பார். காதலன் காதலியுடைய உணர்ச்சி, காதலி காதலனோட உணர்ச்சி, அதேபோல கணவன் மனைவியுடைய உணர்ச்சி, உணர்ச்சி ரீதியான அந்த தன்மைகளை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, எதிர்ப்பாலினத்துடைய உணர்ச்சியை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இவர்களுக்கு ஏற்படும். அடுத்ததாக மனதின் தேவைகளை, காதலின் தேவைகளை, கல்யாண வாழ்க்கையின் தேவைகளை ஒரே நேரத்தில் பூர்த்தி செய்யும் ஒரு சிறந்த ஒரு துணையாக, அல்லது ஒரே நேரத்தில் அதை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய துணையாக வாழ்க்கை துணை அமைப்பை அமையும். அதேபோல உறவில் ஒரு அன்பு, ஒரு பரிவு, ஒரு பராமரிப்பு போன்றவை மிகுந்திருக்கும். அதாவது காதலன், காதலி, கணவன், மனைவி மற்றவங்களுக்கு அன்போடு இருப்பது மட்டுமல்லாமல், அவர்களுடைய இரக்கத்தோடும் நடந்து கொள்வார்கள்.
அதேபோல தான் நல்லா இருக்கணுங்கிறது மட்டும் இல்லாம, அவங்களும் நல்லா இருக்கணுங்கிறதுக்கான அந்த பராமரிப்பு, அவங்களையும் பார்த்துக்கணுங்கிற அந்த ஒரு பராமரிப்பு உணர்வு, மெயின்டனன்ஸ், சப்போர்ட்டிங் சிஸ்டம்ஸ் அதெல்லாம் உண்டாகும். அதேபோல இருவரும் தங்களுக்கு இடையில் ஒரு மனதார ஒரு புரிதலோடு நடந்து கொள்வார்கள். இந்த சந்திரனுடைய பலத்தினால். எமோஷனல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதனால ஒரு ஏதேனும் ஒரு சமயத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பிரச்சனையோ அல்லது தன்னை மீறிய சில செயல்கள் செய்யும்போது, அதை மற்றவருடைய தான் புரிந்து செய்திருக்க மாட்டார். அந்த ஒரு எமோஷனல்ல செய்திருப்பார் என்ற அந்த புரிதல், எமோஷனல் அண்டர்ஸ்டாண்டிங் என்பது 2 பேத்துக்கும் ஏற்படும். இந்த சந்திரன், சுக்கிரன் நல்லவிதமாக சுகமாக பலத்தோடு அமைந்திருக்கும்போது, இப்ப நான் மேலே சொன்ன விஷயங்கள் ஏற்படும். சுருக்கமாக சொல்வதென்றால், மனமும், அந்த காதலும், அந்த அன்பும், பாசமும் ஒன்றிணைவோடு ஒரு ஆழமான, ஒரு வசியமான, தாம்பத்தியமான, அதேபோல ஒரு அந்யோன்யமான, ஒரு ரொமான்டிக் கப்புள் உருவாவதற்கான வாய்ப்பை அது உண்டாக்கும். இந்த சந்திரன், சுக்கிரன் சேர்க்கை. ஆக ஒரு ரொமான்டிக் கப்புள் உருவாகுறதுக்கு, ஒரு ஆழமான ஒரு வசியத்தோட, ஒரு அந்யோன்யமான ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக, சரியான துணையாகவும் அமைந்து கொள்ளக்கூடிய காதல், அன்பு, காமம், பாசம் இவையெல்லாம் கலந்து ஏற்படக்கூடிய ஒரு துணையாக அமைவதற்கு ஜோதிட ரீதியாக 2 கிரகங்களுடைய சேர்க்கை பற்றி இந்த பதிவில் பார்த்தோம். நான் முதலே சொன்னது போல இந்த 2 கிரகங்களும் சுபத்தன்மையோடும், சரியான அமைப்பிலும் சேர்ந்திருந்தால் மட்டுமே, அந்த லக்னத்திற்கும், அந்த ஜாதக கட்டத்திற்கும் சரியான அமைப்பில் சேர்ந்திருந்தால் மட்டுமே, நான் மேலே சொன்ன பலனை அப்படி எடுத்துக்கொள்ள முடியும். சற்று ஏதேனும் மாறுபாடு அமைந்திருந்தால், அதற்கு தகுந்தாற் போல் தான் எடுத்துக்கொள்ள முடியும் என்று சொல்லிக் கொள்கின்றேன். நன்றி.